அவ்வளோதான் விஷயம். அந்த விஷயத்துக்கு ஒரு பாடப்பகுதி உருவாக்கி அந்தளவுக்கு உருவாக்கியிருக்காங்கன்னா, இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? காடு கணக்கதையில வந்து ஒரு பாடப்பகுதியே உருவாக்கியிருக்காங்களே! அது எவ்வளோ பெரிய விஷயங்க இது. இது வந்து நம்ம அந்த உள்கருத்த புரிஞ்சு படிச்சுட்டோம்னாலே வந்து, நமக்கு வந்து அந்த கொஸ்டின் பேப்பரா இருக்கட்டும், அதுக்கு விடையளிக்கிறதா இருக்கட்டும், அதோட தெளிவா இருக்கட்டும், நமக்கு ஈஸியா புரிஞ்சிரும். அது ம் புரிஞ்சுக்கிற இது வந்து அன்னைக்கு இல்லாம இருந்துச்சு. அன்னைக்கு ஆசிரியர்கள் சொல்றத வச்சு தான் நம்ம மெயின்ல எடுத்துக்க வேண்டியதா இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி இல்லைங்க. இன்னைக்கு ரொம்ப ஈஸிங்க. கூகுள் வந்துருச்சு. கூகுள விட வந்து இன்னைக்கு ஏஐன்ற இந்த தொழில்நுட்பம் வந்துருச்சு. ரொம்ப ஈஸியா இருக்குதுங்க. அத பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், செஞ்சுக்கலாம். இப்ப இதுன்ட்டாலே அவ்வளோதான், ஒரு பாடத்தோட சாராம்சம் முடிஞ்சுச்சு. இப்போ காடு கணக்கதை வந்தாங்கன்னா, இத பார்த்துட்டோமா, இவரு எதுக்கு வர்றாரு? இதுக்காக வர்றாரா? இந்த ஏரியாவுக்கு வர்றாரா? இந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியாவுக்கு போறாரா? அவ்வளோதான் முடிஞ்சுங்க. அத மெயின் செட் வச்சுட்டு இந்த ஏரியாவிலேருந்து இந்த வரையான இந்த ஏரியானா என்ன? இன்னைக்கு ஸ்ரீரங்கம் கோயில்ல வந்து அன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க? பாம்பனைன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்ததுன்னா, அத மென்ஷன் பண்ணி வரக்கூடிய கேள்விகள வந்து நம்ம ஈஸியா பேஸ் பண்ணிறலாங்க. அவ்வளோதாங்க விஷயம். சான்ஸே இல்லைங்க. எனக்கு இந்த அறிவுலாம் வந்து அன்னைக்கு இல்லாம போயிருச்சேன்னு தான் ரொம்ப இதா இருந்துச்சு. நாங்க படிக்கும்போது இந்த அறிவு இல்லாம போயிருச்சேன்னு, இந்த எடுத்து பார்க்குற அந்த அறிவு இல்லாம போயிருச்சேன்ட்டு தான் ரொம்ப சிரமமா இருக்குது. சரி, இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு இருக்கிற மாணவர்கள் இந்த விஷயத்த வந்து பயன்படுத்திக்கணும். பயன்படுத்திக்கிட்டா நல்ல மதிப்பெண் எடுக்கலாம். நல்ல வாய்ப்பு உண்டு இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.